உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜ யோக அன்பு வணக்கம். இன்றைய ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் 2025ஆம் ஆண்டு புத்தர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ராசிகள் என்ன அப்படிங்கிற விஷயத்தை விரிவாக பார்க்கலாம். பொதுவாகவே திருமணம் ஆக வரைக்கும் இன்னும் திருமணம் ஆகலை அப்படிங்கிற கவலை இருந்துகிட்டு இருக்கும். திருமணம் ஆனதுக்கப்புறம் காலகாலத்தில் ஒரு கை குழந்தை இல்லையே அப்படிங்கிற கவலை நிறைய குடும்பங்கள் இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாகவே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது திருமண வயசு சரியான வயசில் திருமணம் பண்ணினாலும் புத்தர பாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய பெண்மணிகளுக்கு காலகாலத்தில் கிடைக்கிறதில்ல, மாறாக காலதாமதம் ஆகுது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. அப்படி தாமதமானாலும் பரவாயில்ல, 1 வருஷம் 2 வருஷம் அப்படிங்கிறத விட பல வருடங்களாக புத்தர பேர் இல்லாமல் கவலைப்பட்டவர்களுக்கு இந்த வருஷத்தில் 2025 பொதுவாக ஜாதகப்படி அப்படிங்கிறத விட ராசிப்படி 2025 புத்தாண்டு கிரக நிலைகளுடைய கோச்சாரப்படி எந்தெந்த ராசிக்கு புத்தர பேரு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை கணிச்சு பார்க்கும் பொழுது ரிஷப ராசி, அதாவது மேஷ ராசிக்கு அடுத்து கால புருஷ தத்துவப்படி 2வது ராசியாக விளங்கக்கூடிய ரிஷப ராசியை சேர்ந்தவர்களுக்கு புத்தர பேர் கிடைக்கக்கூடிய பாக்கியம் வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி கடக ராசியை சேர்ந்தவர்களுக்கு கை மேல் பலன் கிடைக்கக்கூடிய, அதாவது கை குழந்தை அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்தபடியே லட்சணமான குழந்தை பிறக்கக்கூடிய புத்தரை பேரு பாக்கியம் கடகராசிக்கு கிடைக்குது. அதே மாதிரி துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு கடந்த காலங்களில் புத்தரை பேர் மட்டுமல்ல, தேவையில்லாத துன்பம், தேவையில்லாத இடையூறு, தேவையில்லாத சங்கடம், வீடு தேடி வில்லங்க வரக்கூடிய சூழல், இந்த மாதிரியான சூழல் இருந்தது இல்லையா, அதுவெல்லாம் அடியோடு விலகி உங்களுடைய குடும்பத்துக்கு புத்தர பாக்கியம் அப்படிங்கிறத விட பெண் குழந்தை பாக்கியம், அதாவது பெண் புத்தர பேர் கிடைக்கக்கூடிய பாக்கியம் துலா ராசிக்கு அதிகமாகவே இருந்துட்டு இருக்குது. பயப்பட வேண்டாம். அதே மாதிரி விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல புத்தி கூர்மையான புத்தரை பேர் கிடைக்கக்கூடிய பாக்கியம் 2025 புத்தாண்டில் அமைய போகுது. அதே மாதிரி மகரம் ராசியை சேர்ந்தவங்க திருமணமாகி 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 6 வருஷம் 7 வருஷம், ஒரு சில பேர் 10 வருஷம் கழிச்சு கூட ஒரு பிள்ளையை பெத்து போட முடியாமல் கவலைப்பட்டிருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக புத்தர பேர் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகுது. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா புத்தர பேர் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளவு கோயிலுக்கு போயிருப்பீங்க, எவ்வளவு வேண்டுதல் வச்சிருப்பீங்க, எவ்வளவு பிரார்த்தனை வச்சிருப்பீங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ 1க்கு 2ஆக பரிகாரம் பண்ணியிருப்பீங்க. இவ்வளவு பரிகாரம் பண்ணியும் பலன் கிடைக்காம கவலைப்பட்டவர்களுக்கு கண்டிப்பாக பாக்கியம் அப்படிங்கிற புத்தர பேர் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஆண்டாக, அதாவது இந்த மாதிரி ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, மெஞ்ஞான சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அழுத்து போய் எதுவும் நடக்கல அப்படின்னு விரக்தி அடைஞ்சு விஞ்ஞான ரீதியான ஒரு மருத்துவ ஆலோசனை எடுத்திருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி விஞ்ஞான ரீதியான மருத்துவ ஆலோசனை எடுத்து மருத்துவ சம்பந்தப்பட்ட ஒரு சில விஷயங்களை கையில் எடுத்தவங்களுக்கு இந்த மெஞ்ஞானத்தினுடைய ஆதரவால அனுகூலத்தால புத்தர பேர் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இந்த மகர ராசிக்கு நிச்சயமாகவே அமைய போகுது. அதே மாதிரி மீனம் ராசியை சேர்ந்தவங்க, மீனம் ராசியை பொறுத்தளவுக்கு தற்சமயம் 7.5 சனி பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாகவே இருந்துட்டு இருக்குது. எவ்வளவுதான் 7.5 சனி தாக்கம் இருந்தால் கூட புத்தர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகுது. 7.5 சனி நடக்கக்கூடிய இந்த காலத்தில் கிடைக்கக்கூடிய புத்தர பேர் அப்படிங்கிறது அழகான புத்தர பேர் அப்படிங்கிறத விட ஆயில் தீர்க்கமான புத்தர பேர் கொடுக்கக்கூடிய அமைப்பில் மீனம் ராசிக்கு புத்தர பேர் கிடைக்கக்கூடிய ஆண்டாக 2025 அமையும். இப்போ நிகழ்ச்சியில் சொல்லக்கூடிய இந்த ராசிகள் மட்டும் இந்த ராசிகளுக்கு மட்டும்தான் புத்தர பேர் கிடைக்கும், மற்ற ராசிகளுக்கு புத்தர பேர் கிடைக்காது அப்படின்னு மாதிரி பயப்பட வேண்டாங்க. கண்டிப்பாக மற்ற ராசிகளில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகப்படி 2025 எந்தெந்த ராசிக்கு புத்தர பேர் கிடைக்கும்ங்கிற விஷயத்தை தான் நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் உங்களுடைய ஜாதகப்படி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 2025 இந்தந்த ராசிக்கு புத்தர பேர் கிடைக்கும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த ராசியை சேர்ந்த நிறைய பேருக்கு கல்யாணமே ஆகாமல் இருக்கும். அதுக்காக புத்தர பேர் கிடைக்கும் கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது இல்லையா. அந்த மாதிரி இந்த ராசிக்கு மட்டுமல்ல, இதை தவிர்த்து மற்ற ராசிகளுக்கும் புத்தர பேர் கிடைக்கக்கூடிய பாக்கியம் வந்துட்டு இருக்கும். அது உங்களுடைய ஜாதகப்படி ராசிப்படி இந்த ராசிகளுக்கு புத்தர பேர் கிடைக்கக்கூடிய பிராப்தம் அதிகம் வந்துட்டு இருக்குது. ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை உங்களுக்கு சாதகமாக அமையணும் அப்படின்னா உங்க ஜாதகம் உங்களுக்கு சாதகமாக இருக்கணும்.
எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம். திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.